வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சிக்கன் தவா கபாப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம எல்லா பொருட்களும் பொடியாக நறுக்கிக்கணும். சிக்கன் கொத்துக்கறி யூஸ் பண்ண போகிறேன். வெண்ணெய், பொடியாக நறுக்கின வெங்காயம், மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், தந்தூரி சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடி, புதினா மசாலா யூஸ் பண்ணுறேன். வெண்ணெய் ஆப்ஷனல், நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் பேப்பிலான் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலர் அண்ட் லெமன் ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்பவே எக்கனாமிக்கல், 25 rupees ஒரு பாட்டில். ஸோ நிறைய நாள் நீடிக்கும் உங்களுக்கு. இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் யூஸ் பண்ணலாம். கோழி முதல் நம்ம மேரினேஷன் தயார் பண்ணிக்கணும். மிக்சிங் பவுலில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மல்லித்தழை, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, மசாலா பொடிகள், தந்தூரி மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், புதினா மசாலா, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து பிசைஞ்சாப்பில் நான் வந்து இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன். நல்லா பிசையணும். எதுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணுறேன்னா, அந்த ஃப்ளேவர்ஸ், வெங்காயத்துது ஜூஸு, மல்லி, புதினாவோட ஜூஸ் எல்லாம் வந்து கோழியில் நல்லா இறங்கும். இப்போ நான் வந்து கோழி கொத்துக்கறியும் சேர்த்து அதே போல் பிசைகிறேன். நீங்கள் வந்து லைட்டாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா பிசைஞ்சாப்பில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். கோழி கொத்துக்கறி நல்லா மசாலாவில் கலந்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் மிளகு பொடி, உப்பு, வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு முறை நல்லா கலக்கணும். பிசைஞ்சாப்பில் கலக்கணும். அதில் தான் இருக்குது ட்ரிக்கு. நல்லா சாஃப்ட் கபாப் வேணும்னா நல்லா பிசையணும். இந்த ரெசிப்பியில் வந்து நான் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொருள் சேர்த்துருக்கேன். ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவர். இந்த லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 drops சேர்த்துருக்கேன். அதே போல் ஆரஞ்சு கலர், இதுவும் ஒரு 5 drops சேர்த்துருக்கேன். இந்த பேப்பிலான் ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் நல்ல கலர் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கலர் அண்ட் ஃப்ளேவர் நான் சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு கூட புழிஞ்சிக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் வேணும், அவ்வளோதான். அதனால் நான் அந்த லெமன் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கோழி கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 minutesக்கு நீங்கள் வந்து இதை ஊற வச்சுட்டு, 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த கபாப் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ஒரே சைஸு உருண்டைங்க நான் தயார் பண்ணிக்கிறேன். இந்த கொத்துக்கறியில் 5 நிமிஷம் ஆனப்பாடு இந்த கொத்துக்கறி நல்லா ஊறியிருக்கு. இப்போது ஒரு இரும்பு தவாவும் காய வச்சுருக்கேன் எண்ணெயோட. நேராக இந்த உருண்டையை தவாவில் வச்சு லைட்டாக தட்டுனா போதும். இந்த கபாப் வந்து ஷேப் வந்துடுது. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். 2 நிமிஷம் ஒரு சைடு ஃப்ரை பண்ணால் போதும். மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த இரும்பு தவா நல்லா காயணும். இப்போ வந்து இன்னொரு பக்கம் திருப்பி இன்னொரு 2 நிமிஷம் வறுக்க போகிறேன். இது ரொம்பவும் நீங்கள் வறுக்க போனீங்கன்னா அது உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் வற்றி போய் கோழி வந்து ட்ரை ஆகிடும். ரெண்டு நிமிஷம் இந்த கோழி ஒரு பக்கம் வறுப்பட்டதும் ஒரு பக்கமாக நான் இந்த தவாவில் தள்ளி விட்டு அந்த கோழியை இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். அந்த சூட்டுலேயே வெந்துடும். ஸோ இந்த கோழியை நான் ரொம்பவெல்லாம் நான் ஃப்ரை பண்ண போகலை.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இந்த கோழியை. அந்த ஜூஸ் அந்த கோழி உள்ளவே இருக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு. ரொம்பலாம் அமுக்கி நீங்கள் வறுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் வற்றிடும் அண்ட் அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ 2வது இடம் அதே மாதிரி வச்சு வறுக்கிறேன். இந்த கபாப் ஷேப் ரெகுலர் நம்ம கபாப் ஷேப்பில் வறுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 பக்கம் ஒரு சைடு நான் திருப்பி ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரிட்டன் ரெசிபிக்கு என்னோட பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் ரிட்டனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் டைம் என்ன இங்கிலீஷ் சேனலில் கூட ஃபாலோ பண்ணலாம். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த கோழி தவா கபாப் ரெடி ஆகிடுதுங்க. இது வந்து நான் ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றி பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.